வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 எபிசோட் பார்க்க போறோம். 121 and 122. ஸோ ரெண்டுமே ஒரு 30 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இந்திரனே அந்த சிவனே நம்பினாலும் நம்பலாம். நம்ம நாரதர் நம்புவாரா? நம்பவே மாட்டார். அவரே பார்த்து இந்த பையன் என்ன பாம்போட தலைப்பகுதி தான் வேணும்னு ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் அசுரர்களுக்காக விட்டு கொடுக்குறானே, இது எதுவும் எனக்கு சரியா படலையே அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அவரோட சந்தேகம் சரிதான். அடுத்து என்னாச்சுங்கிறத பார்ப்போம். அசுரர்கள் கேட்டபடி பாம்போட தலைப்பகுதியை விட்டு கொடுத்தாச்சு. வால் பகுதியில தேவர்கள் போய் நின்னுக்கிறாங்க. பார்க்கடல்ல இறங்கியாச்சு. ஆளுக்கு அவங்க பக்கம் போய் நின்னாச்சு, பிடிச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம சிவன் பார்க்கடலை கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க, அதுவும் எப்படி கையில ஒரு சங்கவரை வச்சு சங்கம் முழங்கி இந்த பார்க்கடலை கடையக்கூடிய அரிதான அந்த நிகழ்வு ஆரம்பிச்சு வைக்கிறார். அடுத்து தேவர்களும் அசுரர்களும் அவங்களோட பலத்தை யூஸ் பண்ணி பார்க்கடலை பாம்போட உடம்ப கயிறா பயன்படுத்தி அப்படியே கடையிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வாசுகி பாம்பு அதோட வாயில இருந்து நெருப்ப கக்க ஆரம்பிக்கும். இப்பதான் நம்ம ராஜபலிக்கு அசுரர்களுக்கே புரியுது இந்த இந்திரன் பண்ண சரிவேலை என்ன அப்படிங்கிறது. ஆனாலும் ராஜபலி அவரோட அசுரர்கள்கிட்ட ஒன்னும் சொல்லல. பிரச்சனை இல்ல, நம்மால முடியும், மகாதேவருக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றணும்னு அதை பெருசா எடுத்துக்காம பார்க்கடலை கடையிறார். இப்படியாக அசுரர்களும் தேவர்களும் தொடர்ந்து அந்த பார்க்கடலை கடைய ஃபர்ஸ்ட் அந்த பார்க்கடல் இருந்து மலை வழியா தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வருது என்ன தெரியுமா? ஒரு கொடூர விஷம். அந்த விஷயம் எல்லா பக்கமும் பரவிக்கிட்டே இருக்கு. கடல் நீர் ஃபுல்லா அப்படியே விஷம் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த கடல்ல வாழ்ந்த நிறைய மீன்கள் அப்படியே செத்துக்கிட்டு மிதக்க ஆரம்பிக்குது. அசுரர்களும் தேவர்களும் அதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நம்ம மகாதேவர் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம சிவன் அவர் கையில் இருந்த அந்த சூலத்தை மறைய வச்சுட்டு பார்க்கடலுக்குள்ள நடந்து போய் விஷத்தை அப்படியே குடிக்க தயாராகி நிற்கிறார். சிவன் என்ன செய்ய போறார், எப்படி நம்மளை காப்பாற்ற போறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி கைலாய மலையில இருக்கிற நம்ம சுந்தரி பாப்பாவை காட்டுறாங்க. அவங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டே, அப்பா ஒருவேளை எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உங்ககிட்ட கேட்பேன். இப்போ உங்க உயிருக்கே ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு எனக்கு ஏதோ ஒரு பயம் தோணுது. உங்களுக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு சொல்லி நான் அந்த விஷ்ணு பகவானை நோக்கி வேண்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேண்டுது, அந்த குழந்தை வேண்டுது. அப்பா சீக்கிரம் கைலாய மலைக்கு வந்துடணும் சொல்லிட்டு அப்பா கிட்டேயே வேண்டுது. அடுத்து அவருக்கு விஷத்தால ஒன்னும் ஆகிடக்கூடாது, விஷ்ணு பகவானே காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டுது. இனிமே நானு பொம்மை, புது டிரெஸ், ஆடை, ஆபரணங்கள்னு எதையுமே கேட்க மாட்டேன். ஆனா என்னோட அப்பா மட்டும் சீக்கிரமா கைலாய மலைக்கு வந்துடணும்னு அழுதுகிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை. இதை பாக்குற நம்ம நந்தியும் அப்ரசன்டிஸ்களும் பாப்பா எப்படி சமாதானம் செய்யறதுன்னு தெரியாம, பாப்பாவை சமாதானம் பண்றது எப்படின்னு தெரியாம அவங்களும் சிவலிங்கத்தை வேண்ட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து நம்ம சிவனை காட்ட அவர் விஷம் குடிக்க தயாராகி நிற்கிறார். அப்ப நம்ம நாரதர் மனசுக்குள்ளேயே, பிரபு நீங்க யாருமே யோசிக்க முடியாத ஒரு மகத்துவமான செயலை இந்த அசுரர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் செய்ய போறீங்க. ஆனா அதோட வேல்யூவே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனா நம்ம அவரோட தர்மமா, உலகத்தை காப்பாத்துறது அவரோட தர்மம் தான் இல்லையா? சோ அதை செய்யறதுக்காக விஷத்தை குடிக்க தயாராகி கண்ணை மூடி ஒரு ருத்ர ரூபத்துக்கு மாறி நிற்கிறார். தேவர்களும் அசுரர்களும் நம்ம சிவனை வணங்குறாங்க. கட் பண்ணி தென்னகத்துல இருக்கிற நம்ம மதுரை மீனாட்சி அதே நேரம் காட்டுறாங்க. அவங்க கிட்ட நம்ம முருகன், தாயே நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நீங்க என்னோட அப்பாவை நினைச்சு ரொம்ப கவலையோட இருக்கீங்களாமே, ஏதாவது யாக நடத்தணும்னா சொல்லுங்க, யாக வேணா நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி முருகன் விசாரிக்க, நம்ம மதுரை மீனாட்சியோ, ஆமா முருகா நான் அவரோட பரம பக்தன், இப்ப அவர் ஒரு கஷ்டமான சங்கடமான நிலையில இருக்கிறார், அதனாலதான் நான் இந்த சங்கட நிவாரண அஷ்டக யாகத்தை எங்க அப்பாவை நடத்த சொன்னேன், சிவனுக்காக நடத்த சொன்னேன். இதனால மகாதேவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது, கஷ்டம் ஏற்பட்டா கூட அதை விரைவில் அவர் கடந்து போயிடுவார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம முருகனோ, இல்லதா ஏன் நீங்க கவலைப்படாதீங்க, மகாதேவருக்கு ஒன்னாகாது, அவர் சுயமாவே சங்கடங்களை தீர்ப்பவர், மகா கால முக்காலத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவருக்கு ஒன்னாகாது. ஆனா நாம செய்யற அந்த யாகத்தால நம்ம அன்பும் பக்தியும் நிச்சயம் அவரை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் மதுரை மீனாட்சியோட யாகம் செய்யற அந்த இடத்துக்கு கிளம்புற. கட் பண்ணி பார்க்கடல்ல இருக்கிற நம்ம ருத்ர சிவனை காட்டுறாங்க. அவர் எல்லா பக்கமும் இருக்கிற அந்த விஷத்தை அப்படியே ஒண்ணு திரட்டி அப்படியே குடிக்க போறார். ஆனா சிவன் விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஏகப்பட்ட நீர் பாம்புகள் அந்த ஆழகால விஷத்தை ஃபர்ஸ்ட் குடிச்சிருது. சிவனுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யும் சொல்லிட்டு அங்க இருக்கிற விஷநாகங்களே அந்த விஷத்தை அதுகளோட பங்குக்கு குடிக்குது. அடுத்து நம்ம சிவன் குடிக்கிறதுக்காக அந்த விஷ நீரை அப்படியே கையில் எடுத்துட்டு அந்த பாம்புகளை பார்த்து, நாகர்களே நீங்க எல்லாரும் ஏன் கூடயே சேர்ந்து இந்த விஷத்தை கொடுத்திருக்கீங்க, உலக நன்மைக்காக உங்க பங்கை நீங்க செஞ்சிருக்கீங்க, நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், யாரெல்லாம் இனி இந்த உலகத்துல உங்களை பூஜிக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருமே என்னை பூஜிப்பதற்கு சமம், உங்களை கும்பிட்டா என்ன கும்பிட்டதுக்கு சமங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வரத்தை அள்ளி கொடுத்துட்டு சிவன் அந்த விஷத்தை குடிக்கிறார். சிவன் செய்யற இந்த செயலை பார்த்து அசுரர்களும் தேவர்களும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் பிரமிச்சு நிக்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன் அந்த விஷத்தை குடிக்க அது அவரோட தொண்டை பகுதி அந்த ஏரியால இப்ப இறங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த விஷம் வெளியில இருந்தா உலகத்துக்கு ஆபத்து, கடல்ல பரவி இருந்தா கடல்ல இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்து, சிவனோட தொண்டையில இருந்து கீழே இறங்குச்சுன்னா சிவனுக்கே ஆபத்து. அந்நேரமா பார்த்து கரெக்டா நம்ம பார்வதி தேவி அங்க வந்து அவங்க கைய வச்சு சிவனோட தொண்டை பகுதியை அப்படியே ஒரு இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம தேவி, சுவாமி நீங்க எப்படி இந்த விஷத்தை குடிச்சுட்டு அது உலகத்துக்கோ கடலுக்கோ பரவ விடாம காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி உங்க தொண்டையில இருக்கிற இந்த கண்ட பகுதியை நான் பிடிச்சுக்கிறேன், இந்த இடத்துல நான் வாசம் செய்வேன், இந்த இடத்துல இருந்து உங்க தொண்டை பகுதியிலே நான் வாழ்ந்து விஷத்தை கீழே இறங்க விடாம உங்க உடம்புல பரவ விடாம நான் தடுத்து நிறுத்துவேன், அனுட்சணமும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க கிரிப்பா பிடிச்சிருக்காங்க.
குடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம சிவனோட தொண்டை பகுதி அப்படியே நீல கலருக்கு மாறுது அந்த விஷத்தினால. ஆனா இப்ப நம்ம சிவன் குடிச்சது ஜஸ்ட் ஒரே ஒரு மடக்கத்தை ஒரு தடவை தான் குடிச்சிருக்காரு. ஆனா இன்னும் விஷம் நீர்ல கலந்துருக்கு. அடுத்த தடவை அவர் எடுத்து குடிச்சாகணும். சோ சிவனும் அடுத்த ரவுண்டு எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம தேவி தொடர்ந்து சிவனோட தொண்டை பகுதியிலேயே கைய வச்சு சிவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு கவலையோட இருக்கிறாங்க. இவரும் விஷத்தை அள்ளி 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 குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரையும் அறியாம ஒரு பயங்கர நிலைமைக்கு போறாரு. ஆனா நல்ல வேளை கொஞ்ச நேரத்திலேயே நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு ஆதிசக்தியே துணை. அதே சமயம் அந்த பார்க்கடல்ல கடந்து கிடந்த அந்த விஷமும் இப்ப கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. நம்ம சிவனும் அந்த நாகங்களும் சேர்ந்து விஷத்தை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிடுறாங்க. சிவனோட இந்த ஏய் இந்திரா தண்ணிக்குள்ள தானே இருக்கான் தெரியவா போகுதுன்னு ஏதாவது ஒண்ணுக்கு சிவன் குடிக்கிற தண்ணி அறுத்து விடுவே பேசாம இரு. அவன் ஒன்றும் மாட்ட மாட்டேங்கிறான். அற்புதமான செயலை போற்றி அசுரர்களும் தேவர்களும் ஹரஹர மகா நீலகண்டன் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. ஆலகால விஷத்தை குடிச்சு உலகத்தை காப்பாத்துற நம்ம சிவனை நம்ம சிவனும் தேவியும் புகைய போட்டு அங்க இருந்து கிளம்பி மத்த கடவுள் இருக்கிற அந்த இடத்துக்கு போக நம்ம பிரம்மதேவர் மகாதேவா நம்ம மும்மூர்த்திகளாகிய நம்மள ஆலகால விஷத்தை கூட சகிச்சுக்கிட்டு குடிச்சு உசுரோட வாழக்கூடிய அந்த திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆலகால விஷத்தை குடிக்கும் கிரகிக்கும் திறமை உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு பிரம்மதேவர் சிவனை புகழ்றார். மும்மூர்த்திகள்ல உங்களோட தொழில் அழிப்பது, ஆக்கல், அழித்தல், காத்தல் 3 இருக்கு. அதுல அழித்தல் தொழில பண்ணிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு உலகத்தை காத்திருக்கிறீங்க, உலக மக்களை காத்திருக்கிறீங்க, கடல்வாழ் உயிரினங்களை காத்திருக்கிறீங்க, காப்பாத்தி உங்க கருணை மனசை காட்டிட்டீங்க. உங்க பத்னியான பார்வதி தேவியும் அவங்களோட பத்னி தர்மத்தை சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. ஆலகால விஷத்தை உங்க தொண்டை பகுதியில அந்த கண்டத்திலேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால நீங்க இன்றிலிருந்து ப்ளூ கலர்ல நீல கலர்ல தொண்டை இருக்கிறதுனால உங்களுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேரை மட்டும் டிசைன் டிசைனா வைங்க. நம்ம சரஸ்வதி தேவி பத்தினி தர்மத்தை சரியா அருமையா கடைபிடிச்ச நம்ம பார்வதி தேவியை வாழ்த்துறாங்க. அடுத்து நம்ம சிவன் இனிமே பார்க்கடல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்க்கடலை இனி கடையும் விலைமதிப்பில்லாத பொருட்கள் கிடைக்கும். ஆனா முதல்ல வந்து அந்த ஆலகால விஷயம் இது நமக்கானது. இதன் மூலமா ஒரு விலைமதிப்பே இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்குன்னு சொல்ல நம்ம நாரதர் அது என்னன்னு விசாரிக்கிறார். அப்ப நம்ம சிவன் ஆலகால விஷயம் மாதிரி ஒரு சங்கடத்தை தாங்கணும்னா தான் அடுத்து நிம்மதி தரக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். சங்கடங்கள் கடந்தால்தான் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கிறதா எடுத்து சொல்றார். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். வாழ்க்கையில சங்கடங்களை இந்த சங்கடங்கள் எவ்வளவு நாளா கடத்தணும் சாமி? கடந்துகிட்டே இருக்கு. நான் பிறந்து 32 வருஷம் ஆகுது. 40 வருஷமா கடந்துகிட்டு இருக்கேன். ஆமா, போன ஜென்மத்துல இருந்து ஒரு 8 வருஷத்தை கடன் வாங்கி கடந்துகிட்டு இருக்கேன். அதை கடக்கிறதுக்கு ஏதாவது கால பீரியட் இருந்தா சொல்லுங்க. அது இப்ப இத்தனை நாள்ல கடந்தா அங்கால நல்லது நடக்கும். கடந்துகிட்டே இருக்கான். அதான் அதுவே பழகிருச்சு. தாண்டினாதான் நல்ல நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும்னு நம்ம சிவன் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு அடுத்து அசுரர்கள் தேவர்கள்னு அந்த 2 குரூப் கிட்ட திரும்பி மறுபடியும் பார்க்கடலை கடைய ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இனிமே பார்க்கடல்ல இருந்து சுகம் தரும் செழிப்பான விஷயங்கள் மட்டும் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வரப்போறதுதான் அந்த அமிர்தம்னு சொல்ல நம்ம அசுரர்களும் தேவர்களும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு வாழ்த்திட்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா கடையும் போது முதல்ல பார்க்கடல்ல இருந்து வெளியில வருது ஒரு வெள்ளை கலரும் மாடு. இது பவித்திரமான கோமாதா காமதேனு. இதுல எல்லா உலக மக்களோட பசியை போக்கி வேண்டுனதபடி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த காமதேனு அப்படிங்கிறாரு நம்ம சிவன். அடுத்து மறுபடியும் எல்லாரும் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெளியில வர்றது ஒரு குதிரை. அந்த குதிரையை பார்த்து நம்ம சிவன் இந்த குதிரைகளுக்கே ராஜாவான உச்சை சிராவஸ் குதிரை. இது உலகத்திலேயே மிக குச்சி ஐஸ் குதிரை. குச்சி ஐஸா பேரு எங்க காமதேனு மாடுக்கு நல்லா இருந்தது. குதிரை பலம் கொண்ட ஒரு பிராணி, அதுக்கு குச்சி ஐஸ்னு பேரு. குச்சி ஐஸ்லா குதிரை பலம் பொருந்திய குதிரைன்னு சொல்றாரு. மறுபடியும் எல்லாரும் பார்க்கடலை கடைய நெக்ஸ்ட் கிடைக்கிறது 5 தலை இருக்கிற ஐராவத யானை. இது உலகத்திலேயே மிகவும் பலசாலியாகவும் தைரியமாக இது அந்த இந்திரன் கிட்ட இருக்குல்ல. பார்க்கடலை கடையும் போது கிடைக்கிறது ரெட் கலர்ல சிவப்பு கலர்ல ஒரு மணி ரத்னக்கல். அதோட பேரு பத்மராக மணியா, விலைமதிக்க முடியாத மணியா. அதை பத்தி நம்ம சிவன் எடுத்து சொல்றாரு. அடுத்து கிடைக்கிறது எதை ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் மரமே கிடைக்கிறது. இந்த மரத்தோட நிழல் தான் நம்ம சிவனுக்கும் தேவிக்கும் சுந்தரி பாப்பாவை கிடைக்க வச்சது. அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம தேவி. அடுத்து பார்க்கடல் இருந்து தேவி ரம்பா, தேவி வருணி இந்த மாதிரி தேவதைகளும் வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்க்கடல் இருந்து கிடைக்கிறது ஒரு வெண்மையான சங்கு. இந்த சங்கு முழங்கினால் அதர்மம் நிச்சயம் அழியும்னு சொல்றாரு நம்ம சிவன். அடுத்து பார்க்கடல் இருந்து கிடைக்கிறது நம்ம சந்திரதேவர். அவரை அப்பவே நம்ம சிவன் ஏத்துக்கிறார். அடுத்து பார்க்கடல் இருந்து கிடைக்கிறது ஒரு வில்லு. இந்த வில்லு நம்ம விஷ்ணு பகவானோட சாரங்கஹரி தனுசு. அதர்மத்தை அழிக்க நம்ம நாராயணர் ஏந்தும் தனுசு இது. இதை நம்ம நாராயணனால மட்டும் தான் தூக்க முடியுமா? நெக்ஸ்ட் பார்க்கடலை கடையும் போது வெளிவரது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம லட்சுமி தேவி வராங்க. சாதா ஓ, அந்த முனிவர் வரம் கொடுத்தோன்னு எல்லாரும் தண்ணி கடையில தான் போய் விழுந்தீங்களா? வாங்க, வெல்கம்.
அவங்களதான் எல்லாம் மீட்கிறாங்க. வெல்கம் ஓம் வெல்கம் ஓ பப்பிமா வெல்கம். மகாலட்சுமியா இருந்தவங்க இப்போ மகாலட்சுமியா பார்க்கடல்ல இருந்து வெளியில வராங்க. எல்லா பேரும் இந்த மகாலட்சுமியை வணங்குறாங்க. அவங்க பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்ததும் ஞாபகம் இருக்கா, உலகமே அந்த முனிவர் கொடுத்த சாபத்தினால செல்வத்தை இழந்தது. அதனாலதான் செல்வம் இழந்து சாதாலட்சுமியா இருந்தவங்க இப்ப மறுபடியும் செல்வத்தோட மகாலட்சுமியா வெளியில வர எல்லா பேரும் இழந்த அந்த எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது. உலகம் இழந்த அந்த செல்வத்தை மீட்டு விட்டது அப்படின்னு நம்ம நாரதர் வாழ்த்துறாரு. கடைசியா அந்த பார்க்கடலை வெளியில வருது எது அப்படின்னு பார்த்தா அந்த அமிர்த கலசம் வெளியில வருது. ஒருத்தவர் கையில இந்த அமிர்த கலசத்தோட கடைசியா வெளியில வர ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்து அந்த அமிர்த கலசத்தோட ஒரு ஆளு வெளியில வரத பார்த்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அம்புட்டு சந்தோஷம். எல்லாரும் எதிர்பார்த்து அந்த அமிர்த கலசம் இப்போ எட்டும் தூரத்தில் இருக்கிறது. அப்புறம் நம்ம சிவன் சொல்றார், கையில் அமிர்த கலசத்தோடு ஏந்தி வந்து கொண்டிருக்கிறவர் தன்வந்திரி. அவர்தான் ஆயுர்வேதம் வைத்தியம் இதோட பார்க்கடலை கடையக்கூடிய அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்காகத்தான் கடனை கடைஞ்சாங்க. கடையிற வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல இருந்து அப்படியே வெளியில கரைக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க கண்ணெல்லாம் அந்த அமிர்த கலசத்தின் மேலதான் இருக்கிறது. அடுத்து நம்ம சிவன் பார்க்கடலை கடையிற வேலை முடிஞ்சதுனால கூர்ம அவதாரத்துல இருக்கிற நம்ம நாராயண கிட்ட, நாராயணா எந்த மகத்துவமான நோக்கத்துக்காக நீங்க அவதாரம் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மலையவே தாங்கி நின்னீங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. சோ நீங்க உங்க ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடலாம். மகாலட்சுமி தேவியும் உங்ககிட்ட திரும்ப கிடைச்சிட்டாங்க, இதோ உங்களுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம விஷ்ணு பகவானும் அவரோட கூர்ம அவதாரத்துல இருந்து ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறாரு. அடுத்து நம்ம சிவன் அந்த மந்தார மலை, வாசுகி, நாகராஜ பாம்பு, அப்புறம் பார்க்கடல் இவங்க 3 பேரையும் பார்த்து நீங்க 3 பேரும் உலக நன்மைக்காக ஒரு மகத்துவமான வேலையை செஞ்சிருக்கிறீங்க, ரொம்பவே நன்றின்னு சொல்றாரு நம்ம சிவன். அடுத்து நம்ம பிரம்மதேவரும் நீங்க 3 பேரும் செய்த இந்த மகத்துவமான காரியத்தை உலகம் என்றைக்குமே நினைவில் வைத்திருக்கும் அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்து நம்ம மந்தாரமலை, நாராயணா உங்களுக்கு என்னால என் சுமையால ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த மலை நம்ம விஷ்ணு பகவான் கிட்ட மன்னிப்பு கேக்குது. விஷ்ணு பகவானோ கஷ்டம் எனக்கு இல்லை, அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சது நீயும் வாசுகியும் தான், அந்த வலியை நீங்க சரிச்சுக்கிட்டீங்க, நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா இந்த பார்க்கடலை கடைந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்த்த நம்ம மந்தாரமலையும் அந்த வாழ்த்தை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அடுத்து நம்ம ராகராஜன், அவர் முன்னாடி வந்து அசுரர்கிட்ட என் வாயிலிருந்து வந்த அந்த நெருப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னால எப்பவுமே நெருப்ப கக்காம இருக்க முடியாது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குது. அதுக்கு நம்ம ராஜபலி, இல்ல நாகராஜா, மகாதேவர் ஒரு மகத்துவமான நோக்கத்துக்காக எங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு திரட்டி இருக்கிறார். இந்த நோக்கத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய அந்த கஷ்டம் எல்லாம் பெருசு இல்ல, லட்சியம் நிறைவேறியதே எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம நாகராஜர் வாசுகி சிவனோட கழுத்துல அவரோட பிளேஸ்லயே போய் மறுபடியும் செட்டில் ஆயிக்குது. அடுத்து நம்ம விஷ்ணுவையும் லட்சுமி தேவியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா. சோ நம்ம லட்சுமி தேவி விஷ்ணு பகவானுக்கு மலர் மாலை அனுபவிக்க தங்க நாணயம் மலை பொழிந்து அவங்க 2 பேரையும் வாழ்த்து. எஸ், தங்கத்திலேயே மலை பொழியுது. விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததை எல்லாரும் வாழ்த்தி வேண்டிக்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன் உலக நன்மைக்கான இந்த பார்க்கடலை கடையக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து முடிந்து விட்டதாக அறிவித்து அதில் பங்கேற்ற எல்லாரையும் வாழ்த்துகிறார். அப்ப நம்ம பிரம்மாவும் சரஸ்வதியும், மகாதேவா உங்க செயல்தான் இந்த பார்க்கடலை கடையிற இந்த நிகழ்வில் பெரிய விஷயம், மனிதர்களுக்கு உங்க செயல் ஒரு உதாரணமாக மாறும். மனிதர்கள் அவர்களோட கஷ்டமான கடினமான நேரத்துல ஆலகால விஷத்தையே குடிச்ச நீலகண்டனான உங்களை நினைச்சு நிச்சயம் அந்த கஷ்டத்தை கடந்து வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லி சிவனை வாழ்த்துறாரு. அடுத்து நம்ம விஷ்ணு பகவானும் சிவனோட இந்த வீர செயலை வாழ்த்தி பேசுகிறார். எல்லாரோட பாராட்டுகளையும் வாங்கிட்டு நம்ம சிவன் உலக தந்தையாக நான் என்னோட தர்மத்தை முடித்து விட்டேன், இனிமே நடக்கிறத நீங்க பாத்துக்கங்க, யாருக்கு என்ன பங்கு எப்படி பிரிச்சு கொடுக்கிறது இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனும் தேவியும் புகையை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் ஒண்ணு சேர்ந்து பார்க்கடலை கடையும் போது கிடைச்ச அந்த சொத்துக்களை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல இருந்து பிரிச்சு கொடுக்க ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம பிரம்மதேவர் அந்த 2 குரூப் கிட்டயுமே, நாராயணர் உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டார், யாருக்கு எது அவசியம்னு பார்த்து அதை மட்டும் தான் கொடுப்பார். நாராயணரோட முடிவு மும்மூர்த்திகளாகிய எங்களோட முடிவு, சோ அவர் சொல்ற முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம விஷ்ணு பகவானும் ஒவ்வொரு சொத்துக்களை பத்தி பேசி பிரிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல காமதேனு, ரிஷிகளோட வாழ்க்கையில மாட்டுக்காக ஒரு பூஜை நடத்துவாங்க, கோ பூஜைன்னு சொல்லுவாங்க, அது மகத்துவம் வாய்ந்தது. சோ நம்ம காமதேனு ரிஷிகளோட ஆசிரமத்துல இருந்து உலக நன்மைக்காக பல வேலைகளை செய்யணும்னு சொல்றாரு. ரைட், மாட்டை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம குதிரைகளின் ராஜா உச்சைஸ்ராவஸ், இந்த குதிரை மேல தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியால ஒரு ராஜாவால மட்டும் தான் சவாரி செய்ய முடியும். அந்த ராஜா வேற யாரும் இல்ல, நம்ம இந்திரன் தான், நம்ம தேவராஜா தான் சொல்லுவாருன்னு எல்லா பேரும் குஷியா இருக்காங்க. ஆனா நம்ம விஷ்ணு பகவானோ அந்த ராஜா வேற யாரும் கிடையாது, நம்ம ராஜபலி தான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இவரு அப்படிங்கிறாரு, அந்த அந்த அளவுல தான் இருக்கு. ஒரு கற்பனைக்கு கூட அவன் பேரை சொன்னா சீங்கிறாங்க. இவருக்கு கொடுக்கலாம், ஓகே தான், இவருக்கு தான் கொடுக்கணும். இவர் தான் ராஜா, ராஜா மாதிரி அந்த சிம்மாசனத்துல சேர் போட்டவர். உன்னைய மாதிரி பெட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் ராஜான்னு பேர் கொடுக்க முடியாது.
சொல்லி அசுரர்களுக்கு அந்த குதிரையை தாரவாத்து கொடுத்துறாரு. அடுத்து வர்றது ஐராவதம், 5 தலை யானை. அந்த யானை இதுக்கு முன்னாடி தேவராஜன் இந்திரனோட வாகனமாக இருந்தது, இனிமேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐராவத யானையை தேவருக்கு கொடுத்துறாரு. அடுத்து கற்பக விருட்சம், இது இருக்க வேண்டிய இடம் தேவலோகமான சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அதை கொடுத்துறாரு. அடுத்து தேவமங்கை ரம்பா, அவளை தேவலோகத்துக்கு கொடுத்துறாரு. அவங்களோட ஒரிஜினல் பிளேஸே தேவலோகம் தான். சோ ரம்பா தேவலோகத்துக்கு போயிடுறாங்க. அடுத்து தேவி வாருணி மதிராசு, அவங்கள பாதாள லோகத்துக்கு கொடுத்துறாங்க. அசுரர்களோட பக்கம் அவங்க போயிடுறாங்க. அடுத்து நம்ம தன்வந்திரி, அவர் இதுக்கு முன்னாடி இருந்தது தேவலோகத்துல தான், அவருக்கான சீட்டு அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மிச்சம் இருக்கிறது அமிர்தத்தை தாண்டி மிச்சம் இருக்கிறது பத்மராக மணி, அப்புறம் வெண்சங்கு ஒன்னு இருக்கு, வெள்ளை கலர் சங்கு. அடுத்து விஷ்ணு பகவானோட வில்லு. இத மூணையும் பார்த்து நம்ம பிரம்மதேவர் இந்த 3 பொருட்களுமே ரொம்பவும் விலைமதிக்க முடியாத சொத்துக்கள், இது கையில கிடைச்சா கிடைச்சவனே அகங்காரம் உடையவனா தலைக்கணம் மிகுந்தவனாக மாறிவிடுவான். அது அங்க கொடுங்க ஒருத்தர்கிட்ட, அப்படின்னா என்னன்னே தெரியாம நிப்பாரு, அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அகங்காரத்தோட நடந்துக்கட்டும். கொடுங்க, அந்த ஆளுக்கு இருக்கிறத விட இன்னும் அகங்காரத்தோட நடந்து சாகட்டும். தவறா போய் முடிஞ்சிடும். அதனால நாராயணா நீங்களே இந்த மகத்துவமான ஆயுதங்களை ஏத்துக்கங்கன்னு சொல்ல நம்ம நாராயணர் அந்த 3 பொருட்களையும் ஏத்துக்கிறார். இனி மிச்சம் இருக்கிறது அமிர்த கலசம், அது நம்ம தன்வந்திரியோட கையில தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம நாரதர், நாராயணா இனி மிச்சம் இருக்கிறது இந்த அமிர்தம், இதை நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க, யார் அதுக்கு தகுதியானவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க நம்ம விஷ்ணு பகவானோ யாருக்கு தரதுன்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறார். விஷ்ணு பகவான் யாருக்கு அந்த அமிர்த கலசத்தை கொடுக்க போறார் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்க்கும்போது பண்ணி நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம தேவி சிவன் கிட்ட, சுவாமி ஏன் திடீர்னு அதுக்குள்ள நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு முன்னாடியே பார்க்கடல்ல இருந்து இங்க வந்துட்டீங்க, நீங்க மொத ஆளா மிகப்பெரிய ஆபத்து அந்த விஷத்தினால ஏற்பட்டது, ஆலகால விஷத்தையே குடிச்சு மொத ஆளா போய் அந்த சங்கடத்தை தீர்த்தவங்க, சொத்தெல்லாம் பிரிக்கும் போது கிடைச்ச பொருட்களை பிரிக்கும் போது நீங்க அங்க இருக்க வேண்டாமா அப்படின்னு விசாரிக்க அதுக்கு நம்ம சிவன், பார்வதி எந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்க தேவர்களையும் அசுரர்களையும் ஒண்ணு சேர்த்தோமோ அந்த ஒற்றுமை அமிர்த கலசம் கிடைச்ச அந்த கணமே போயிடுச்சு, மறுபடியும் பழையபடி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக சண்டை போட போறாங்க, அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டாம் பார்வதி, அதனாலதான் நம்ம கைலாயமலைக்கு கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணு வேற நம்ம வருகைக்காக காத்து கொண்டு இருப்பா, வா கிளம்பலாம் அப்படின்னு நம்ம சிவன் கைலாயமலைக்கு ஆந்தி வேலை போய்கிட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கிற மறுபடியும் இந்த சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிற பங்கு பிரிச்சுட்டு இருக்கிற பார்க்கடல் பக்கம் வந்தா நம்ம விஷ்ணு பகவான் இன்னும் இந்த அமிர்தம் யாருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கிற. இத பாக்குற இந்திரன் நம்ம விஷ்ணு பகவான் கிட்ட, பிரபு நீங்க என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அமிர்தம் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல என்ன சந்தேகம் இருக்கிறது, அமிர்தம் யாரோட சொத்துன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுறேன். இதை கேட்டு சில அசுரர்கள் நம்ம ராஜபலி கிட்ட, பாருங்க ராஜா இந்த இந்திரன் இப்படியே ஏதாவது பேசி விஷ்ணு பகவான பிரம்மையில ஆழ்த்தி விடுவான், பிரம்மதேவர் தான் முன்னாடியே சொன்னாப்லயே என்ன சொன்னார், கிடைக்கிற சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கும் போது யாருக்கு எது அவசியமோ அப்படித்தான் நாங்க பார்த்து பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு பிரம்மர் சொன்னார். அப்படி பார்த்தா அமிர்தத்தை ஆல்ரெடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்க தேவர்கள் தான், அவங்களுக்கு அது அவசியப்படாது, நம்ம அசுரர்கள் தான் அமிர்தத்தை பெருசா நம்ம பார்த்ததில்ல சாப்பிட்டதில்ல, அப்ப நமக்கு தான் அது தேவை. நிறைய அசுரர்கள் வேற இதுக்கு முன்னாடி போர்ல இறந்திருக்காங்க, சஞ்சீவினி மந்திரமும் இப்ப இல்ல, சோ நமக்கு அந்த அமிர்தம் கண்டிப்பாக தேவை, நீங்க பேசுங்க ராஜான்னு சொல்ல நம்ம ராஜபலி, டே அசுரர்களா பேசாம இருங்கடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, அதான் விஷ்ணு பகவான் இருக்காருல்ல அவர் முடிவெடுப்பார், எல்லாருக்கும் நன்மை தர மாதிரி ஒரு முடிவு எடுப்பார், கொஞ்சம் பொறுமையா இருங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா மறுபடியும் நம்ம ராஜபலி சொல்றத கேட்காம இந்த சக்ரி பேசி வச்ச அந்த அசுரர்கள், சக்ரி ஒரு 4 பேர் அனுப்பிச்சு வச்சிருந்தா இல்லையா, பேசி வச்சு அந்த அசுரர்கள் அமிர்த கலசத்தையே பார்த்துக்கிட்டு அவனுங்க தனியா ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போடுறானுங்க. அந்த 3 அசுரர்களோட குறி அமிர்த மேலேயே இருக்கு, அந்த பக்கம் தேவராஜனோட குறியும் அமிர்தத்தின் மேலேயே இருக்கு. விஷ்ணு பகவானோ யாருக்கு அமிர்தத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவெடுக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கிறார். தன்வந்திரி கொஞ்சம் டைவர்ட் ஆன சமயம், கொஞ்சம் தடுமாறின சமயம், தப்புன்னு பார்த்தா என்னாச்சு அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பானை சுட்டாங்க யாருங்க அதுக்குள்ள இருக்கிற திருட்டு போய தன்வந்திரி லைட்ட கொட்டாய் விடும்போது வானையில ஓடிட்டு போயிருக்காங்க, யாருங்க அது, மகாவிஷ்ணு இருக்காருன்னு பயமே இல்லாம திருட்டு வேலை பண்ணிருக்காங்களே, அவங்கதான் யாருன்னு பாக்கணும். இந்திரன் தானோ தெரியும், சொல்ல முடியாது, இந்திரன் எடுத்திருப்பாரு. சரி வாங்க அடுத்த 14 மினிட்ஸ் வீடியோவையும் பாத்துடலாம். ரெடி? போன பாட்டுல அந்த அமிர்த கலசத்தையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தது யாரு, ஒரு பக்கம் இந்திரன், இன்னொரு பக்கம் நம்ம சக்ரி அனுப்புன அந்த 4-5 அசுரங்க 3 பேர் நினைக்கிறேன். தன்வந்திரி கொஞ்சம் டைவர்ட் ஆன சமயம் அடுத்த கணம் பார்த்தா அவர் கையில இருந்து அந்த அமிர்த கலசத்தை காணோம், எங்கடா அப்படின்னு எல்லாரும் தேட நம்ம சக்ரி பேசி வச்ச அந்த 3 அசுரர்களும் அந்த அமிர்த கலசத்தை ஆட்டையை போட்டுவிட்டு ஓடுறானுங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம இந்திரன் மத்த தேவர்கள்னு எல்லாரும் பதறி போறாங்க. அப்ப நம்ம ராஜபலி, டேய் நில்லுங்கடா, ஒழுங்கா அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு எங்கடா போறீங்க, வாங்கடா வந்து சேருங்கடா அப்படின்னு சத்தம் போடுறாரு. கொண்டு வந்து கொடுத்துருங்கடா, இது என்னோட உத்தரவு, விஷ்ணு பகவானோட கண்ணு முன்னாடியே ஏன்டா இப்படி செய்றீங்கன்னு சொல்லி அவங்கள திரும்பி வர வைக்க பாக்குறேன். ஆனா அந்த 3 அசுரர்களும், ராஜபலி நீங்க வேணா இந்த தேவர்களை நம்புங்க, நாங்க நம்ப மாட்டோம், அவங்க ஆரம்பத்திலேயே சதி செஞ்சானுங்க, இப்பவும் செய்வானுங்க, அமிர்தம் நமக்கு கிடைக்காமலே போயிடும், ஆனா நாங்க இருக்க விட மாட்டோம், அசுரர்கள் குலத்தை நாங்களாவது காப்பாத்துவோம்னு நம்ம ராஜபலி கூப்பிட நிக்காம அவனுங்க ஓடுறானுங்க. நம்ம ராஜபலி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்க இந்திரனால ஒரு பக்கம் இதை ஏத்துக்கவே முடியல. அமிர்தம் அசுரர்கள் கைக்கு போயிருச்சுன்னு அவன் ஆவேசத்துல நம்ம ராஜபலி கிட்ட, யோ என்னையா சும்மா நல்ல மாதிரி நடிக்கிற, எனக்கு தெரியாது அமிர்த கலசம் காணாம போனதுக்கு பின்னாடி உன் கைதான் ஏதாவது வேலை பார்த்திருக்கோம், நீ தான் ஏதோ செட்டை செஞ்சிருக்கிற, நீயா வந்து பாம்பு தலைய நாங்க பிடிக்கிறோம், வாழை நீங்க பிடிக்கிறோம், நீ நல்ல மாதிரி நடிக்கல, அவருக்கு ஒரு சான்ஸ் கூட நடிக்கட்டும்.
இதுதானே அன்னைக்கு அந்த அமிர்த கலசத்தை சொர்க்கலோகத்திலிருந்து ஆட்டையப்பட பார்த்தேன். ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தாலும் ஏன்டா உங்க அசுர புத்தி இப்படி கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு பேச அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல பெரிய வாக்குவாதம் ஆகுது. நோட்டீஸ் பண்ற நம்ம நாரதரு, பிரபு இவனுக்கு சண்டை போடுவானுன்னு நான் நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத சண்டையா போகணும்னு நான் நினைக்கவே இல்ல. அமிர்த கலசத்தை வேற தூக்கிட்டு போயிட்டானுங்க அந்த 3 அசுரர்களும். இப்ப என்ன பிரபு செய்யறது அப்படின்னு கேட்க நம்ம விஷ்ணு பகவான், பாத்தீங்களா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் முக்காலமும் அறிந்த நம்ம மகாதேவர் இங்க இருந்து முன்னாடியே கிளம்பிட்டார். ஆனா வேற வழி இல்ல, நடக்க போற அந்த அழிவை நாம நிறுத்தித்தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு மனசுல நான் மறுபடியும் மோகினி அவதாரம் எடுப்பதற்கான அந்த நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றேன். சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட வேற செஞ்சிருக்கேன். கட் பண்ணி அமிர்த கலசத்தை திருடிட்டு போன நம்ம அசுரல காட்டுறானுங்க. அவனுங்க நல்ல வேலை நம்ம அசுர தாத்தா சொன்னபடியே அமிர்த கலசத்தை திருடிட்டோம். ஆனா அந்த தேவர்கள் நம்மளை தேடிக்கிட்டே இங்க வந்தாலும் வந்துருவானுங்க. அதுக்குள்ள நாம இந்த அமிர்த கலசத்துல இருக்கிற அமிர்தத்தை குடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த 3 அசுரர்கள் ஒருத்தவன் அமிர்தத்தை குடிக்க போவான். ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தவன் இல்ல நான் தான் முத குடிப்பேன், இன்னொருத்தவன் இல்ல நான் தான் முத குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு நடுவுல யார் முதல்ல குடிக்கிறது அப்படின்னு சண்டை. அப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தரை விட அதிகமா குடிச்சுட்டா அப்படின்னு சண்டை. அப்போ திடீர்னு அவங்க இருக்கிற அந்த காட்டு பக்கம் யாரோ ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேக்குது. இதை கேட்கிறவங்க ஏதோ ஒரு பொண்ணு இந்த காட்டுக்குள்ள இருக்காடா யாராவ அப்படின்னு இவனுக்குள்ள நடக்கிற அந்த சண்டையவே மறந்து பொண்ணை தேடுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம மோகினி தான். அவங்க ஒரு இடத்துல நின்று பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோகினியை பாக்குற அசுரர்கள், அழகியே யாரு நீ எதுக்காக சிரிக்கிறேன்னு கேட்க நம்ம மோகினி அந்த அசுரர்கள் கிட்ட வந்து, நான் இந்த காட்டுல ஒரு அமைதியான இடத்துல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு நீங்க 3 பேரும் சண்டை போடுற அந்த குரல் கேட்டது. அதை பார்த்து ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு இந்த பக்கம் எட்டி பார்த்தா ஏதோ 3 சின்ன பசங்க ஒரு பொம்மைக்காக சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அதான் சிரிச்சேன்னு சொல்லிட்டு, சரி எதுக்காக சண்டை போடுறீங்க, அந்த கலசத்துல என்ன இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த 3 அசுரர்களும், அழகி இந்த கலசத்துல அமிர்தம் இருக்கு, இத பங்கு பிரிக்கிறது தான் எங்களுக்குள்ள ப்ராப்ளம்னு சொல்ல நம்ம மோகினியும், அமிர்தமா அது ரொம்ப விலைமதிப்பே இல்லாததாச்சே, நீங்க எங்க எப்படி எடுத்தீங்க, சரி அதை கூட விடுங்க, நீங்க ஏதோ ஆரவரையா சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, அதுல கை தவறி கலச கீழே விழுந்து எல்லாம் கொட்டிட போது சண்டை போடாம இருங்க, கீழே வைங்க அப்படின்னு சொன்னா வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேல நம்பிக்கை இல்ல, நாம கீழே வச்சதான் எடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி அப்போ ஒரு வேலை செய்யலாம், கலசத்தை என்கிட்ட கொடுங்க, நான் உங்க 3 பேருக்கும் சரியா பிரிச்சு கொடுத்துறேன், எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்க மாட்டேன், ஏன்னா உங்க 3 பேரையுமே எனக்கு முன்ன பின்ன தெரியாது, கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அசுரர்களும் மோகினி கையில அந்த அமிர்த கலசத்தை கொடுக்க நம்ம மோகினி, சரி அமிர்தம் தான் இவ்வளவு இருக்கே, நீங்க 3 பேர் மட்டும் இதை குடிச்சா போதுமா, அசுர குலமே அமரராக வேண்டாமா, அசுர குலமே அமரர்களாக இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அசுரனுங்க, அழகி நீ சொல்ற மாதிரி தான் செய்யணும்னு நாங்களும் நினைச்சோம், ஆனா இப்ப நாங்க எல்லாரும் அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு அசுரர்கள் எல்லா அசுரர்களோட சேர்ந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி பார்க்கடல் ஏரியா பக்கத்துல அசுரர்கள் இருக்கிற அந்த பக்கம் போனோம்னா அவ்வளவுதான், இந்த தேவர்கள் பங்குக்கு எங்க கிட்ட வந்து சண்டை போடுவானுங்க, எங்க கிட்ட இருந்து பிடிங்கிடுவானுங்க, எங்களுக்கு அமிர்தமே மிஞ்சாதுன்னு புலம்புறாரு. இதை கேட்ட நம்ம மோகினி, அமிர்தம் அல்ல அல்ல குறையாத செல்வம், நீங்க எவ்வளவு கிளவு அள்ளி அள்ளி குடிச்சாலும் கலசத்துக்குள்ள இருக்கிற அந்த அமிர்தம் காலியே ஆகாது, அதை நீங்க தேவர்கள் கிட்ட தாராளமா பகிர்ந்து கொள்ளலாமே, என்ன பிரச்சனை, ஒருவேளை நீங்க அந்த தேவர்களை பார்த்து பயப்படுகிறீர்களா, இல்ல எதிரிகளே இல்லாம வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, ஒருவேளை அமிர்தம் கிடைக்காம உங்க எதிரிகளான அந்த தேவர்கள் எல்லா பேரும் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரை எதிர்ப்பீங்க, அடுத்து யாரை ஆட்சி செய்வீங்க, யாரோட ஆட்சியை கைப்பற்றுவீங்க, அப்படி இப்படின்னு ட்ரிக்காக பேசி நம்ம மோகினி ஒரு வழியா அந்த அசுரர்கள் அமிர்தத்தை தேவர்கள் கூடவும் ஷேர் பண்ண ஒத்துக்க வச்சிடறாங்க. பேசி பேசியே ஒரு வழியா அவங்க ஒத்துக்க கையில அமிர்த கலசத்தோட நம்ம மோகினியும் அந்த அசுரர்களும் அங்க இருந்து கிளம்பி பார்க்கடல். ஏன் மோகினி, இது நம்ம இந்திரன் கிட்ட இருக்கும் போதே இந்திரனை போய் மயக்கி ஷேர் பண்ண சொல்லியிருக்கலாம்ல, இவங்க எடுத்துட்டு வந்தா மட்டும் ஷேர் பண்ண சொல்றீங்க, அங்க இந்திரன் பூட்டி வச்சா மட்டும் பத்திரமா பூட்டி வச்சுக்காங்கிறீங்க, வாட் இஸ் திஸ்? ஏரியா பக்கம் இங்க வராங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றதுக்காக மோகினியோட சேர்ந்து அவங்களும் வராங்க. இந்த பக்கம் கைலாய மலையை காட்ட அங்க நம்ம சுந்தரி பாப்பா, அப்பா விஷமெல்லாம் சாப்பிட்டு வருவார்ல, விஷம் ரொம்ப கசப்பா இருந்திருக்கும், டாடி பாவம், அதனாலதான் அவருக்கு நல்ல இனிப்பா பாயாசம் செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு தடவை அம்மா செஞ்சு பாத்துருக்கிறேன், அதை வச்சுதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ முயற்சி பண்ணி பாயாசம் பண்ணிருக்கிறேன், அப்பாவுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு நம்ம நந்தி தேவர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பாப்பா. அப்ப கரெக்டா நம்ம சிவனும் தேவியும் புகையை போட்டு அங்க வர நம்ம தேவி பாப்பா பேசுறதை கேட்டு, உன்னோட பாயாசம் அப்பாவுக்கு அமிர்தத்தை விட ரொம்ப டேஸ்டாக இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து நம்ம சுந்தரி சிவனை பார்த்ததுமே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, அப்பா நீங்க வந்துட்டீங்களா, உட்காருங்க, நான் உங்களுக்கு பாயாசம் ஊட்டி விடுறேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கிறேன், ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் பாயாசத்தை எடுத்துட்டு வந்து சிவமடியில உட்காந்து சிவனுக்கு ஊட்டி விடுறேன். நம்ம சிவனும் சாப்பிட்டுட்டு, அடரா அடரா என்ன சுப என்ன சுப, உன்னோட பாயாசம் உன்னோட அம்மா உன்னோட பாட்டி அம்மா இவங்க பண்றதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கேமா, இன்னும் கொடு அப்படின்னு வாங்கி வாங்கி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இதை பாக்குற நம்ம தேவி, சுவாமி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடு குடு குடுன்னு ஏகப்பட்ட விஷத்தை குடிச்சீங்க, இப்ப அதே மாதிரி இன்னும் குடு குடு குடுன்னு பாயாசத்தை சாப்பிடுறீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள கேட்க நம்ம சிவன், ஆமா பார்வதி விஷமோ பாயாசமோ எனக்கு இந்த ரெண்டுமே குடிக்கிற ஒரு பாஷானம் தான், அதுல வித்தியாசம் பார்ப்பதற்கு என் மனம் மறுக்கிறது அப்படின்னு சொல்றேன். உலகம் எதை ஒருக்குகிறதோ அதையே தன்னோட இஷ்ட பொருட்களாக நினைக்கிறவர் யாரு, அவங்க சொல்லுவாங்க, நான் மட்டும் வந்து கழுத்தை பிடிக்கலன்னா தெரிஞ்சிருக்கேன், கழுத்தை பிடிச்சி பாவம்னு நிப்பாட்டி வச்சா வசன
நம்ம சிவன் வில்வ இலையில இருந்து கொஞ்சம் பாயாசம் கொடுங்க, நல்லா இருக்கு. உலகம் எதை ஒதுக்குகிறதோ அதையே தன்னோட இஷ்ட பொருட்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நம்ம சிவன். அந்த மாதிரிதான் இந்த தடவையும் சொல்றார். சுந்தரி பாப்பா ஊட்ட 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 இவரும் அருமையா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மறுபடியும் அந்த பார்க்கடல் பக்கம் போனோம்னா அங்க வெறுமனே வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இருந்த அசுரர்களும் தேவர்களும் பயங்கரமா கைகலப்புல ஈடுபட்டு வெட்டு குத்துன்னு இறங்கிட்டானுங்க. இத பாக்குற நம்ம நாரதர் பிரம்மதேவர் கிட்ட, பிரபு இப்ப என்ன செய்யறது, இப்படியே போனா எல்லா பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க, நாராயணராலதான் இப்ப இவனுங்களை நிறுத்த முடியும், நாராயணா அப்படின்னு சொல்லி வேண்ட கரெக்டா அங்க நம்ம மோகினி வர, அதுவும் கையில அமிர்த கலசத்தோட வந்து தேவர்களோட அசுரர்களோட அந்த சண்டையை நிறுத்துறாங்க. அமிர்த கலசத்தை மோகினி கையில பாக்குற இந்திர, ஏய் பொண்ணே யார் நீ, உன் கையில எப்படி இந்த அமிர்த கலசம் கிடைச்சது, ஒரு 3 அசுரர்கள் இதை திருடிக்கிட்டு ஓடுனானுங்க, இப்ப என்ன அத நீ கையில வச்சிட்டு இருக்க அப்படின்னு விசாரிக்க நம்ம மோகினி எந்த பதிலும் சொல்வதற்கு முன்னாடியே அங்க அந்த அமிர்த கலசத்தை திருடின அந்த 3 அசுரர்களும் வர, இந்த இந்திர, ஓ பொண்ணே அப்ப நீ இந்த அசுரர்களோட கூட்டா, ஒழுங்கா கலசத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு மிரட்ட நம்ம மோகினி, அட தேவராஜா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நான் இந்த கலசத்தை இந்த 3 அசுரர்கள் கிட்ட இருந்தும் கேட்டுத்தான் வாங்கி இருக்கிறேன், மத்தபடி நான் அசுரர்களின் பக்கம் எல்லாம் கிடையாது, தேவர்களின் பக்கமும் கிடையாது, நான் இந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் சரிசமமா பகிர்ந்து கொடுக்கிறேன், எல்லா பேருக்குமே போதும் போதும் அளவுக்கு அமிர்தம் கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நம்ம தேவர்களோ இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் அசுரர்கள் பக்கம் திரும்பி பார்த்தா அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு நம்ம மோகினியவே வேலை பேச ஆரம்பிச்சிடானுங்க. அது அழகா இருக்கா, இவ எங்களுக்கு தான் சொந்தம்னு மோகினிய பங்கு போட ஆரம்பிச்சிடானுங்க. இத உடனே மோகினி, ஏய் நான் ஆம்பளடா அப்படின்னு விவேக் மாதிரி அங்க எங்க ஓடணும். அப்புறம் நம்ம மோகினி, அட எதுக்குப்பா இப்படி 2 குரூப் சண்டை போடுறீங்க, இந்த அமிர்த கலசம் தானே சண்டைக்கு காரணம், அப்ப அந்த அமிர்த கலசத்தையே இல்லாம பண்ணிட்டா அமிர்தம் கிடைச்சா எல்லாருக்கும் சரிசமமா கொடுப்பேன் இல்லையா, ஒண்ணு இல்ல கலசத்துல இருக்கிற அந்த அமிர்தத்தை மறுபடியும் நான் கடல்லையே போட்டுருவா அப்படின்னு மிரட்ட எல்லா பேரும் பதறானுங்க. அசுரர்களும் தேவர்களும் வேற வழி இல்லாம மோகினி சொல்றதுக்கு ஒத்துக்கிறானுங்க. மறுபடியும் கடல்ல கொட்டிட போகுது அப்படின்ட்டு பார்க்கடல் ஏரியா பக்கம் இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, என்னதான் சீக்கிரமா கிளம்பிட்டாலும் நம்ம சிவனும் தேவியும் நடக்கிறதையெல்லாம் கைலாயமலையில இருந்துட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சிவன் சுயநலத்தை மட்டுமே பெருசா நினைக்கிறவனுக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாது. விஷ்ணு பகவானே அங்க இருந்து சரிசமமா அமிர்தத்தை பிரிச்சு கொடுக்க போறார். ஆனா சில சுயநல பிராணிகளுக்கு என்ன செஞ்சாலும் பத்தாது. அவங்க நம்ம விஷ்ணுவை கூட நம்ப மாட்டானுங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு கவலையோட நம்ம தேவி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிற. மறுபடியும் இந்த பார்க்கடல் பக்கம் வந்தா அங்க நம்ம மோகினி எல்லாருக்கும் அமிர்தத்தை சமமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தேவர்களை ஒரு பக்கமும் அசுரர்களை ஒரு பக்கமும் நிக்க வச்சு எல்லாரு கையிலயும் டம்ளரை கொடுத்து ஃபர்ஸ்ட் தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கலான்னு பாக்குறாங்க. எல்லா அசுரர்களும் பேசாம இருக்கிறானுங்க. அதுல ராகுங்கிற அசுர மட்டும் நம்ம மோகினி கிட்ட, அது என்ன ஃபர்ஸ்ட் தேவர்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கணுமா, ஏன் எங்க சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்க, மத்த அசுரர்களும் ஆமா ஆமா அப்படின்னு சத்தம் போடுறானுங்க. தேவங்க அந்த பக்கம் வருவானுங்களா, அவனுங்க எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்ல இப்படியா மறுபடியும் அங்க சண்டை ஆரம்பிக்குது. இத பாக்குற நம்ம ராஜபலி அந்த ராகு கிட்ட, டேய் அதான் பிரிச்சு சமமா கொடுக்கறேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேட்டாதான் என்னடா ஏன்டா அவசரப்படுறேன்னு நம்ம ராகுவையும் அடக்க பாக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மோகினியும் கூட, அட நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் அசுரர்கள் சைடும் கிடையாது தேவர்கள் பக்கமும் கிடையாது, நான் எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்க மாட்டேன், கவலைப்படாம வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையா பார்ஷியாலிட்டி பார்க்கலன்னா அவங்களுக்கு முதல்ல ஊத்துங்க, அப்ப தெரிஞ்சிருவுல பார்ஷியாலிட்டி. இவ்வளவு நாள் அவங்க தானே வச்சிருந்தாங்க, இவங்க அதை பார்த்தது கூட இல்ல, அப்ப இவங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ண சந்தோஷப்படுவாங்க இல்ல, நீங்களும் எடுத்தோடனே அவங்க பக்கம் தான் போகணுமா, என்ன மோனிகி எல்லா தேவர்களுக்கும் அமிர்தத்தை ஊத்தி கொடுக்க போயிடுறாங்க நம்ம மோகினி. ஆனா இந்த ராகு இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம இன்னும் அடங்காம யாரும் பார்க்காத சமயமா புகைய போட்டு அசுரர்கள் சைடுல இருந்து மறைஞ்சு தேவர்கள் சைடுக்கு வந்து ஒரு தேவன் மாதிரி நின்னுக்கிறான். யாருமே இதை கவனிக்கவே இல்லை. நம்ம மோகினி கூட இதை கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு வருணதேவர், சூரியன், சந்திரன் எல்லாருக்கும் அமிர்தத்தை ஊத்தி கொடுத்துக்கிட்டு கடைசியா அந்த வேஷம் போட்ட ராகுவுக்கும் அமிர்தத்தை ஊத்தி கொடுத்துறாங்க. கரெக்டா ராகுவும் அமிர்தத்தை குடிக்க போக பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த நம்ம சூரிய சந்திர தேவர்கள், இவன் தேவனே கிடையாது, இவன் அசுர ராகு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துறாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆகி பயங்கர கோபத்தோட நம்ம விஷ்ணு பகவான் அவரோட மோகினி அவதாரத்துல இருந்து ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறுறார். அப்பதான் எல்லாருக்கும் புரியுது மோகினி நம்ம விஷ்ணு பகவான் அப்படிங்கிறது. ஆனா இந்த ராகு இனி விட்டா அமிர்தம் கைதவறி போயிடும், கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடும்னு கடகடன அமிர்தத்தை குடிச்சிடுறேன். இதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆன நம்ம விஷ்ணு, ராகு அதான் நான் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு பயங்கரமா கோபத்தோட தன்னோட சுதர்சன சக்கரத்தையே அனுப்பி அந்த ராகுவோட தலையவே வெட்டிடுறார். ஆனா தலை வெட்டப்பட்டாலும் அவன் அமிர்தத்தை குடிச்சதுனால யாராலையும் அவனை அழிக்க முடியல. வெறும் தலையோட இருக்கிற அந்த ராகு சூரிய சந்திர தேவரை பார்த்து, டேய் நீங்க 2 பேர் நீங்க தானடா போட்டு கொடுத்தீங்க, அதனாலதான் என் நிலைமை இப்படி ஆயி போச்சு, உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூரிய சந்திர தேவரை துரத்திக்கிட்டு இந்த ராகு போறான். கடைசியா ராகு அதான் பாருங்க, இப்ப இவர் வந்து நான் தர்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படின்ட்டு குடிச்சதுக்காக கோவப்பட்டு தலையை விட்டுருங்க. ஒருத்தன் சிவனை உங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தேவராஜாங்கிறான், நடுவில் வந்து நிக்கிறாரு. அவனுக்கு நீங்க ஒன்னும் அவன் நகத்தை கூட வெட்ட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் சொல்றது நாங்க பார்ஷியாலிட்டி எதுவும் பார்க்கல. நல்லா இருக்கு சார்.
கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம சூரியனும் சந்திரனும் நம்ம சிவன் கிட்ட கைலாய மலைக்கு வந்து சேர்றாங்க. அவங்கள துரத்துக்கிட்டே இந்த ராகுவும் கைலாய மலைக்கு வந்து பிரபு நியாயம் சொல்லுங்கன்னு நம்ம சிவன் கிட்டயே கேக்குறாங்க. நடந்ததையெல்லாம் நம்ம சூரியனும் சந்திரனும் சிவன் கிட்ட சொல்ல அது அப்படியே வாக்குவாதமாகி கைலாய மலையில நம்ம சிவன் முன்னாடியே தேவர்களும் ராகுவும் சண்டை போடுறாங்க. இத பார்த்து டென்ஷன் ஆன நம்ம சிவன் டேய் அமைதியா இருங்கடா, இங்க எதுக்குடா வந்து கத்துறீங்க, அவன் இப்படி செஞ்சா இவன் அப்படி செஞ்சான்னு மட்டும் சொல்ல தெரியுதுல, நீங்க உங்களுக்குள்ள என்னென்ன தப்பு செஞ்சீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தேவர்களை பார்த்து ராகு சதி செஞ்சா ஏமாத்தினா. சரி அதை பார்த்து தேவர்களான நீங்க ஏன்டா ஆச்சரியப்பட்டு ஆவேசப்படுறீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி தேவர்களாகிய நீங்க சதி செஞ்சதே இல்லையா? பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கும் போதே நீங்க செஞ்ச சதி எனக்கு தெரியாதா என்ன? அடங்குங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராகுவை பார்த்து ராகு உங்க சைடுல இருந்த 3 அசுரர்கள் அவனுங்க திடீர்னு அமிர்தத்தை ஆட்டையப்பட்டு ஒன்னானுங்க. விஷ்ணு பகவானோ சரி எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கலாமேனு மோகினி அவதாரம் எடுத்தா. ஆனா நீ ரூபம் மாறி அவரையே ஏமாத்தி இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஏமாத்து வேலை செஞ்சுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு என்கிட்ட வேற வந்து நிக்கிறீங்க. சரி வந்தது வந்துட்டீங்க, நியாயம் வழங்க வேண்டியது என் கடமைன்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கேஸ் எடுத்து நியாயம் வழங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறார். தப்புன்னு பார்த்தா 2 குரூப்புமே தப்பு செஞ்சிருக்கீங்க. ராகு உனக்கு அமிர்தம் ஒழுங்கா விஷ்ணு பகவான் கையாலேயே கிடைத்திருக்கும். ஆனா நீ அவசரப்பட்டு பகவானையே ஏமாத்திட்ட. ஆனா எப்படியோ அந்த அமிர்தத்தை குடிச்சுட்ட. இனிமே நீ அமரன், சாவே இல்லாதவன். ஆனா விஷ்ணு பகவான் உனக்கு கொடுத்த தண்டனையால நீ தலை தனியா முண்டம் தனியா மாறிட்ட. உன்னை திருப்பி ஒன்னு சேர்க்க முடியாது. உன் தலை ராகுவாகவும் உன்னோட மீதி உடல் கேதுவாகவும் அழைக்கப்படும். இதுதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த சூரிய சந்திர தேவர்களை பார்த்து ராகு கொஞ்சம் முன்னாடி அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னடா பெரிய பிரச்சனை, உங்களால தான் அந்த பையன் இப்படி ஆயிட்டான். அதனால ராகுவும் கேதுவும் ஒரு சமயத்துல மாறி மாறி உங்க மேல கிரகணம் பிடிப்பாங்க, உங்களை மறக்கடிப்பாங்க. ஆனா என்னதான் அவங்க சூரியனையும் சந்திரனையும் மறைத்தால் கூட உலகத்துக்கு அதனால எந்த பாதிப்பும் வராது, வரவும் நான் விட மாட்டேன். ஏன்னா ராகுவும் கேதுவும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் கிரகணமா உங்க மேல இருப்பாங்க, உங்களை மறைப்பாங்கன்னு சொல்லி 2 சைடுக்கும் தண்டனை கொடுத்து நியாயம் வழங்கிறார் நம்ம சிவன். ராகுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? தலை பாதி முண்டம் பாதின்னு தனித்தனியா கிடக்கும். தலைக்கு ராகுன்னும் முண்டத்துக்கு கேதும்னு பேரு. இது அந்த அசுரனுக்கு கொடுத்த தண்டனை. அந்த பக்கம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தண்டனை? அடிக்கடி நமக்கு வரும் பாத்தீங்களா இந்த அமாவாசை, நிலாவே தெரியாம போயிடும், சந்திரனே தெரியாம போயிடும். அதற்கு காரணம் அவர் ஏற்கனவே வாங்கின ஒரு சாபம், கூடவே இந்த ராகு பஞ்சாயத்தும். அதே மாதிரி பல வருடங்களுக்கு ஒரு முறை சூரிய கிரகணம்னு வரும், சூரியனையே மறைப்பாங்க. அதற்கும் காரணம் இந்த ராகு தான் போல. இப்படியாக 2 பக்கமும் தண்டனை கொடுத்து நியாயம் வழங்கிறார் நம்ம சிவன். மறுபடியும் இந்த பார்க்கடல் பக்கம் காட்ட அங்க விஷ்ணு பகவான் இன்னும் பயங்கர கோபத்தோட அந்த ராகு ஏன் இப்படி செஞ்சா? எல்லா தேவர்களும் அசுரர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, நானும் இங்க இருக்கிறேன். ஆனா அவை இப்படி தேவர்கள் மாதிரி ரூபம் மாறி அவசரப்பட்டதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சரி பண்ணா அப்படின்னு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கிறார். இத பாக்குற நம்ம ராஜபலி விஷ்ணு பகவானை வணங்கி பிரபு என்ன மன்னிச்சிடுங்க, தப்பு ஏமலதான், நான் தான் என்னோட அசுர கூட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கணும். ஆனா நான் அதை செய்ய தவறிவிட்டேன். எனக்கு தண்டனை, என் கூட்டத்துக்கு தண்டனையா நீங்க எது கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல நீங்க பெரிய மனுஷன் தண்டனை கொடுக்க மாட்டீங்க, நானே தண்டனையா கொடுக்கிறேன். தப்பு பண்ண எனக்கும் சரி என்னோட இந்த அசுர கூட்டத்துக்கும் சரி இந்த அமிர்தம் கிடைக்க கூடாது. எல்லா அமிர்தத்தையும் நீங்க தேவர்களுக்கே கொடுத்துருங்க, எங்களுக்கு அமிர்தமே வேண்டாம். இதுதான் எங்களுக்கு சரியான தண்டனை நம்ம ராஜபலி அசுர கூட்டத்துக்கே ஒரு பெரிய குண்ட தூக்கி போறார். இதை கேட்டு எல்லா அசுரர்களும் ராஜபலி சொன்னதை ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இல்ல நீங்க சொன்னதை திருப்பிடுங்க, அப்படி எல்லாம் நீங்க சொல்லப்படாது அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றானுங்க. ஆனா நம்ம ராஜபலி எதையும் கேட்கிற மாதிரி தெரியல. இப்படி ராஜபலியே சொல்லிட்டதுனால நம்ம விஷ்ணு பகவானோ அப்ப நான் அமிர்த கலசத்தை தேவர்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட அமிர்த கலசத்தை கொடுத்துட்டு நினைச்சதை நடத்தவே முடியலையே கடைசி வரைக்கும் அப்படிங்கிற அந்த வருத்தத்தோடயே அங்க இருந்து கிளம்பிடுறேன். சும்மாவே இந்த இந்திர ஓவர் ஆடுவேன், இதுல அமிர்தம் வர கிடைச்சிருச்சுன்னு ஒரே குஷியில பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அமிர்தம் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத தாண்டி அசுரர்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கறத அவனோட அம்புட்டு பெரிய சந்தோஷமா இருக்கு. அங்க கட் பண்ணி மத்த கடவுள்கள் நாரதர் எல்லாரும் நிக்கிற அந்த இடத்தை காட்டுறாங்க. நம்ம விஷ்ணு பகவான் வருத்தத்தோட அங்க வந்து பிரம்மதேவரே நாம நடக்கிறோம்னு நினைக்கிறது இவங்களை வச்சுக்கிட்டு எப்பவுமே நடத்த முடியாது போல, நம்மளால ஒற்றுமையை இவங்களுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு வாங்க கிளம்பலாம், இனிமே நாம செய்யறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம பிரம்மதேவரும் நாம ஒழுங்கா சிவன் கிளம்பும் போதே இங்க இருந்து போயிருக்கணும், நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு நாராயணா அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் அங்க இருந்து பார்க்கடல் ஏரியா விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம சூரியனும் சந்திரனும் சிவனை பார்த்துவிட்டு பார்க்கடல் ஏரியா பக்கம் மறுபடியும் வந்து இந்திரன் கிட்ட சிவன் நியாயம் வழங்கி விட்டார், யாருக்கும் அநியாயம் செய்யாத மாதிரி சிவன் நியாயம் வழங்கி விட்டார் அப்படின்னு தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ப்ராப்ளம் சால்வ்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓரமா நம்ம சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டது, அசுரர்களோட வருங்காலம் என்னவாகுமோ அப்படின்னு கவலையோட இருக்கிறார். அவர் இந்த சூரியனும் சந்திரனும் பேசுறதை கேட்டு மகாதேவர் எல்லாம் வல்ல அந்த சிவனால தான் அசுரர்களுக்கு நியாயம் வழங்க முடியும்னு சிவனை பார்க்க கைலாயமலைக்கு கிளம்புறார். அடுத்து இந்த இந்திரன் அவன் சும்மாவே இஷ்டத்துக்கு பேசுவான். இப்போ அமிர்தம் கிடைச்சதுல இன்னும் அகங்காரத்தோட அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தேவர்களுக்கு சக்தி பல மடங்கு பெருகி இருக்கும். இனி நம்மளை விட சக்திசாலிகளாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? மகாதேவர் என்ன நினைச்சார்? நமக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம் நினைச்சார். ஆமா இனிமே நமக்குள்ள சண்டை சச்சரவு வராது, ஏன்னா எங்களோட பலம் தெரியும், எங்களோட மோதினீங்கன்னா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. சொல்ல போனா எங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய அந்த தகுதி கூட இப்போ உங்ககிட்ட இல்ல, அந்த தகுதியை கூட நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு இன்னும் கேவலமா ஏளனமா பேசி சிரிக்கிறார். இந்த கூத்து எங்க போய் முடிய போதோ பொறுத்திருந்து பார்ப்போம், காத்துரு. இந்த பாகுபலிக்கு தேவைதான், இந்த அந்த ஆளு தெரியும் தலக்கணத்துல பேசுவான்னு விட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த சூப்பு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க.
இவங்களை விட அவங்க நேர்மையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு அசுரர்கள் சில பேச்சு. இந்த ஒருத்தனை தவிர எனக்கு விஷ்ணு பகவான் பண்ணதுமே பிடிக்கல. எப்படா இவங்க கிட்ட கொடுப்போம்னு ஒரு லூப்பு ஒரு ஹோல் பார்த்துட்டு இருந்த மாதிரி அவர் வேணானோடனே அப்போ கொடுத்துட்டு வாங்க போவோம் அப்படின்னு போயிட்டாரு. முத இவங்களுக்கு கொடுத்தா என்ன அவங்களுக்கு கொடுத்தா என்ன கேள்வி கேட்குறீங்களே, நான் கேட்குறேன் சரி இவங்களுக்கு முதல்ல கொடுத்தாதான் என்ன, அவங்க தான் அதை ஆல்ரெடி குடிச்சு விட்டாங்கல்ல. என்ன சார் இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தானே, நான் சொல்றேன் என்ன பண்றது. நீங்க பேசாம இவருக்கு கொடுத்துருந்தா கேது ஏன் மாறு வேஷம் போட்டு போறாரு, எதுக்கு சாபம் வாங்குறாரு. ஆக நீங்க எல்லாருமே தேவருக்கு தான் சப்போர்ட். சூப்பர் சார். இந்திரனை காப்பாத்திக்கிட்டே இருங்க. ஆமா ஏதோ சிவபெருமான் மட்டும்தான் நல்லா இருக்காருன்னு தோணுது. அந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது கூட 2 பேருக்கும் இதாக கொடுத்தாருல, பேசாம அவரே இருந்து இந்த பங்கை பிரிச்சிருக்கலாம். இப்ப சும்மா அதான் இப்ப சும்மா சொல்றேன், இதை 2யுமே இப்படி அள்ளி 2 பேரும் கப்ப நிட்டுங்க ஒரே டைம்ல கொட்டுறேன் அப்படின்னா வந்துருவாங்க. என்ன அவங்களுக்கு மட்டும் சோத்துக்கை எங்களுக்கு பீச்சங்கையா முடியாது, எங்களுக்கு தான் சோத்துக்கை. ஐயோ ஆனா இவங்க அண்ணன் தம்பி ஏதோ ஒரு உறவு இருக்கு. இந்த பண்ணாட இந்திரனுக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது, அவன் மூச்சை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. கதையிலையும் கூட நம்ம கேள்விப்படல அவருக்கு எது ஆகின மாதிரி. இந்த ராகுக்கு எது கதை கேள்விப்பட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் கணபதி வரல, கணபதி வந்திருந்தா 2 பேரையும் விடுங்க சார், அந்த பானையை என்கிட்ட கொடுங்க சார், அவர் குடிச்சிட்டு பிரச்சனையை முடிச்சிருப்பாரு. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர். பை.